ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் வாழ்க்கையில் இதுவரை இருந்த தடைகள் அனைத்தும் தகர்ந்து ஒரு மகா ராஜயோகம் உங்களை தேடி வரப்போகிறது என்று சொன்னால் நம்புவீர்களா? ஆம். 2026 மற்றும் 2027 ஆண்டுகள் உங்கள் தலைவிதியையே மாற்றப் போகும் ஆண்டுகளாக அமையப் போகின்றன. ராகுவும் கேதுவும் இணைந்து உங்கள் ராசிக்கு என்ன செய்ய போகிறார்கள்? அதிர்ஷ்டம் உங்கள் கதவை தட்டப்போகும் அந்த ரகசியம் என்ன? வணக்கம் நண்பர்களே, இது ஒளி பிறக்குது சேனல். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திடீர் அதிர்ஷ்டத்தால் மாறப்போகும் வாழ்க்கை. மகா ராஜயோகத்திற்கு தயாராகுங்கள். 2026 ஆண்டு என்பது ஜோதிட ரீதியாக மிக முக்கியமான மாற்றங்களை கொண்ட ஆண்டாக அமைய உள்ளது. குறிப்பாக இந்த ஆண்டின் இறுதியில் நிகழவிருக்கும் ராகு கேது பெயர்ச்சி 12 ராசிகளிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றாலும் ரிஷப ராசியினருக்கு இது ஒரு திருப்பு முனையாக அமைய போகிறது. இந்த ராகு கேது பெயர்ச்சியானது அதிகாரப்பூர்வமாக 2026 டிசம்பர் 5 நடைபெறுகிறது. இருப்பினும் கிரகங்கள் பெயர்ச்சி ஆவதற்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்பே அதன் பலன்களை காட்டத் தொடங்கும் என்பது ஜோதிட விதி. அந்த வகையில் 2026 இறுதியிலிருந்து தொடங்கும் இந்த பலன்கள் 2027 முழுமைக்கும் ரிஷப ராசியினருக்கு பொருந்தும். இந்த பெயர்ச்சியின் போது ராகு பகவான் ரிஷப ராசிக்கு 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்திற்கு வருகிறார். 9ஆம் இடம் என்பது தந்தை, அதிர்ஷ்டம் மற்றும் உயர்வுகளை குறிக்கும் இடமாகும். அந்த இடத்தில் ராகு அமர்வது பெரிய அளவில் நன்மைகளை தராது என்று கூறப்படுகிறது. குறிப்பாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உயர்வுகளில் அல்லது பாக்கியங்களில் ஒரு சில தடைகளையும் பாதுகாப்புகளையும் ஏற்படுத்த வாய்ப்புள்ளது. ராகு கேதுக்கள் எப்போதும் பின்னோக்கியே நகர்வதால் இந்த தாக்கம் மெதுவாக உணரப்படும். ராகுவின் நிலை ஒரு புறம் கவலையில் இருந்தாலும் கேது பகவான் ரிஷப ராசிக்கு 3ஆம் வீடான முயற்சி ஸ்தானத்திற்கு வருகிறார். மறைவு ஸ்தானமான 3ஆம் வீட்டில் கேது அமர்வது மிக சிறப்பான ஒன்றாக கருதப்படுகிறது. இது உங்கள் முயற்சிகளில் இதுவரை இருந்து வந்த தடைகளை நீக்கும். மேலும் நிதி ரீதியான சிக்கல்கள் மற்றும் மன நிம்மதி இல்லாத நிலைக்கு ஒரு நிரந்தர தீர்வை கேது பகவான் வழங்குவார். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பெரிய மகான்களின் ஆசிகளும் வழிகாட்டுதல்களும் கிடைக்க வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கிறது. இந்த 2026 முதல் 2027 காலகட்டத்தில் ரிஷப ராசியினருக்கு பெரும் பலமாக இருப்பது குரு பகவான் ஆவார். 2026 குரு 3ஆம் வீட்டில் கேதுவுடன் இணைந்து அமர்ந்து உங்கள் ராசியின் 7, 9 மற்றும் 11ஆம் வீடுகளை பார்க்க போகிறார். அதன் பிறகு குரு அதிசாரமாக 4ஆம் வீடான கேந்திர ஸ்தானத்திற்கு நகரும் போது அங்கிருந்து 5, 10 மற்றும் 12ஆம் வீடுகளை பார்ப்பார். இந்த குருவின் பார்வையால் ராகுவினால் ஏற்படக்கூடிய கெடுதல்கள் பெருமளவுக்கு குறைக்கப்பட்டு ரிஷபராசினர் காப்பாற்றப்படுவார்கள். மற்றொரு முக்கிய கிரகமான சனி பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பார். ரிஷபராசியின் அதிபதி சுக்கிரனுக்கு சனி ஒரு நெருங்கிய நண்பர் என்பதால் அவர் லாபஸ்தானத்திலிருந்து உங்களுக்கு பல நன்மைகளை செய்ய காத்திருக்கிறார். ராகுவினால் ஏற்படும் சிறு பாதிப்புகளை சனியின் லாப நிலை சரி செய்யும். செய்ய வேண்டிய பரிகாரங்கள். ராகுவினால் ஏற்படும் பாதிப்புகளை தவிர்க்க எளிய பரிகாரங்கள் பரிந்துரைக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டின் அருகில் உள்ள நவகிரக சன்னதிக்கு சென்று ராகு மற்றும் கேது பகவான்களுக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம். சித்தர்களுடைய ஜீவ சமாதிகளுக்கு சென்று வழிபடுவது அளப்பரிய பலன்களை தரும். குறிப்பாக கோயம்புத்தூர் அருகே உள்ள மருதமலையில் வீற்றிருக்கும் பாம்பாட்டி சித்தர் குகை கோயிலுக்கு சென்று வழிபடுவது சிறப்பான மாற்றங்களை ஏற்படுத்தும். பொதுவான பலன்கள் ஒருபுறம் இருந்தாலும் ஒருவரது பிறந்த தேதி மற்றும் பெயரின் அதிர்வு என்பது வாழ்நாள் முழுமைக்கும் பலன் தரக்கூடியது. உங்கள் பெயர் மற்றும் பிறந்த தேதிக்கு ஏற்ப சில மாற்றங்களை செய்து கொள்வதன் மூலம் இந்த ராகு கேது பெயர்ச்சியின் பலன்களை இன்னும் சிறப்பாக பெற முடியும். உங்கள் பெயர் ஆங்கில எழுத்துக்களில் சரியாக உள்ளதா என்பதை சரிபார்ப்பது உங்கள் வாழ்க்கை பயணத்தை சீராக மாற்ற உதவும். குழந்தைகளுக்கான பெயர்கள் அல்லது தொழில் நிறுவனங்களின் பெயர்களுக்கும் இதே போன்ற ஆலோசனைகள் அவசியமாகின்றன. இந்த எண்கணித ஆலோசனைகள் மூலம் உங்கள் பெயர் வலிமையாக இருக்கும் பட்சத்தில் கிரகங்களின் பாதகமான நிலைகளிலிருந்தும் நீங்கள் தப்பிக்க முடியும்.
மொத்தத்தில் 2026 முதல் 2027 ராகு கேது பெயர்ச்சியானது ரிஷப ராசியினருக்கு சவால்களையும் அதே சமயம் பெரும் வெற்றிகளையும் சரிசமமாக கொண்டதாக இருக்கும். குரு மற்றும் சனியின் ஆதரவு இருப்பதால் சிறு பரிகாரங்கள் மற்றும் சரியான திட்டமிடல் மூலம் நீங்கள் மகா ராஜயோகத்தை அனுபவிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம ஒளி பெருக்குது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒளி பரவட்டும்.